இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவுக்கு 23-24 நிதியாண்டில் 21,083 கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த நிதியாண்டை விட 32% கூடுதலாகும். இந்த தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தனியார் துறை மற்றும் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களின் வர்த்தகம் மற்றும் ஆர்டர்கள் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய பாதுகாப்புத்துறை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் ராஜ்நாத் சிங் செய்த பதிவில், சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது 21,000 கோடியை தாண்டியுள்ளது என்பதை அனைவரும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது என்றுள்ளார். ஒரு மாதத்துக்கு முன்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய பாதுகாப்பு உற்பத்தியின் திறன் ஆத்ம நிர்பார் பாரதத்தை பிரதிபலிப்பதாக பாராட்டி கூறினார். நமது மொத்த பாதுகாப்பு உற்பத்தி 1,00,000 கோடியை எட்டியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றார். பாதுகாப்பு இறக்குமதியிலிருந்து ஏற்றுமதிக்கான இந்திய பயணம் இந்தியா தனது பாதுகாப்பு உற்பத்தி திறன்களை விரிவுபடுத்துவதில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்துள்ளதை காட்டுகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் முந்தைய ஆண்டு பாதுகாப்பு ஏற்றுமதியில் ஒரு எழுச்சியை கண்டதன் மூலம் வரலாற்று வெற்றியை பெற்றது. LCA தேஜஸ் இலகுரக போர் ஹெலிகாப்டர்கள், விமானம் தாங்கிகள் மற்றும் பலவற்றில் இந்திய பாதுகாப்பு தயாரிப்புகளில் உலகளவிய ஆர்வம் அதிகரித்ததன் மூலம் ஏற்றுமதியில் உயர்வு ஏற்பட்டது. இந்தியா தனது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தயாரிப்புகளை 85க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அதன் பாதுகாப்புத்துறையின் வலிமையை காட்டுகிறது. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பாதுகாப்பு தயாரிப்புகளை தீவிரமாக ஏற்றுமதி செய்கின்றன. 150 mm மேம்பட்ட பீரங்கி துப்பாக்கிகள், பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன.